ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் மாவட்ட ஜிஹெச் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் தான் பேச போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா, காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மாற்றி கொடுங்க, ஆக்கி கொடுங்க அப்படின்னு கோரிக்கை தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. பல போராட்டம் நடந்திருக்கு. காயக்கட்டுங்களோட போராட்டம், அரசு பொது மருத்துவமனை இழுத்து மூடும் போராட்டம், இப்படி பல போராட்டம் நடந்திருக்கு. ஆனால் எதுக்குமே தீர்வு கிடைக்கல. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். எதுக்கான தீர்வு கிடைச்சி ஹாஸ்பிட்டல் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ஆக்கிட்டாங்கன்னா இல்லை, நாங்கள் ஜிப்மர் கட்டித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஜிப்மர் ஹாஸ்பிட்டலையும் கட்டிட்டாங்க. ஆனால் அதுக்கான மருத்துவ பயன்பாடு இன்னும் வரல. இன்னும் எத்தனை உயிர் போனதுக்கு அப்புறம் அது வரும்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே தெரியல. இது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு வந்து காரைக்கால் ஜிஹெச் தான். ஏன் அப்படின்னா, ஒன்று நாங்கள் வந்து தஞ்சாவூர் போகணும், அப்படி இல்லைனாக்கா பாண்டிச்சேரி போகணும். இது எல்லாமே எங்களுக்கு தூரம் தான். ஸோ நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கான ஒரு ஃபெசிலிட்டியை கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ச்சியாக பல பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்பு நடக்கல, எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல. ஸோ வரக்கூடிய காலங்களிலாவது இந்த இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லைனா வரப்போகிற ஏதோ ஒரு கட்சியாக இருந்தாலும் சரிதான், அவங்க தயவு செஞ்சு எங்கள் காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு அடிப்படை தேவை, வேற ஒன்றும் இல்லை, அடிப்படையான ஒரு தேவை தான், பேசிக் நீட்ஸ் தான் கேட்குறோம். ஸோ இந்த இருக்கக்கூடிய ஜிஹெச்சை தயவு செஞ்சு வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக ஆக்கி கொடுங்க. அப்படி இல்லையா, காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜிப்மர் மருத்துவமனை கட்டியிருக்கீங்க, அதுவும் மருத்துவ பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்க. எல்லா ஃபெசிலிட்டி எக்யூப்மெண்ட்ஸையும் கொடுங்க. அது மட்டும் இல்லை, எல்லா தரப்புக்கும் டாக்டர்ஸை கொடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வந்து எங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு மருத்துவ குழு வந்து பார்த்துட்டு போகிறனால இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்துருமானா தீராது. அதனால எங்களுக்கான ஒரு இதை வந்து இந்த காரைக்கால் மாவட்டத்தில் ஏற்படுத்தி கொடுங்க. காரைக்கால் போர்ட் இருக்கு, அதுலேருந்து வரக்கூடிய நிலக்கரி இருக்கக்கூடிய பிரச்சனைனால நமக்கு தெரியும். இன்னைக்கு ட்ரெயினை விட்டு அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைனால காரைக்கால் மாவட்டத்தில் தெரியும். இப்படி பல பிரச்சனைகளை காரைக்கால் மாவட்ட மக்கள் சந்திச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மருத்துவ ரீதியான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாதீங்க. இதை தயவு செஞ்சு சரி செஞ்சு கொடுங்க ஆட்சியில் இருக்கிறவங்க. அது மாதிரி ஆட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களும் இதுக்காக குரல் கொடுங்க. தயவு செஞ்சு இதை அடிப்படை நீட்ஸாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வாயிலாக கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.